படுகந்த போலீஸாக தான் இருக்க வேணும். வித்தியாசமாக இருக்குது. தூரம் தூக்கிட்டு போவோம். ஐயோ ஒரு நாள் கொண்டு மேலும் 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 கார்த்திகை மாதம் காரணம். இந்த வயசுல எல்லாம் நாங்கள் 1996ஆம் ஆண்டு அதிசயங்கள் பல நடந்திருக்கு. அவர் மேலே ஏறி போய் நடுமலையில் கோயில் திருவிழா இப்போ நடக்கிறது. 7 பேரை வச்சு தான் 3 வருஷம். அதுக்கப்புறம் தான் காசு பணம் எல்லாமே. இப்படி ஒரு சிம்பிளான ஒரு இதில் வந்து சின்ன சின்ன இதுகள் எல்லாம் நிறைய வச்சிருக்கு. மட்டக்கிழப்பை வந்து வாழ்க்கையில் மறைக்கலாது. என்ன அப்போ பண்ணாலும் இதில் தெரியுற அந்த கிரேவியோட சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது, சொல்லவே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து மழை என்றாலும் வெளியே எங்கேயுமே போயிடலாம். அதால் வவுனியாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து கொஞ்சம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையும் வேறு, அப்போ நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் வந்து ஈழத்து பழனி முருகன் கோயில். குறிப்பாக வந்து இந்த கோயில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலைகள் இருக்கிற இடம் வந்து வவுனியா. நீங்கள் ஏற்கனவே அலஸ்டிம்புராக்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்றினாங்க மலை 2-3 மலைகள் ஏற்றினாங்க. அந்த வகையில் இது ஒரு மலையில் தான் இருக்குது இந்த ஈழத்து பழனி முருகன். நிறைய வரலாறுகள் இருக்குது. அது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் யாராவது காண கிடைச்சதுன்னா நாங்கள் கதைப்போம். அதை தவிர்த்து அதிலிருந்து ஒரு கடைக்கு போகிறோம். என்ன கடை? அப்ப கடைக்கு. உண்மையிலுமே வந்து அப்படியான ஒரு டிசைன் டெக்கரேஷன் வந்து அந்த அப்ப கடையில் செய்திருக்கணும். அதே மாதிரி அப்பவும் நல்லா இருக்கும். அங்கே ஒரு ஒன்று தருவினம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். குறிப்பாக வந்து சிறுவர்கள் எல்லாம் காரங்கள் இருக்கணும். நம்மளோட சொப்பன சுந்தரில் தான் போகிறோம். நாங்கள் நிற்கிறது வந்து திருவோணமலையிலேருந்து இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வவுனியாவிலேருந்து திருவோணமலை போகிற ரோட்டில் தான் நிற்கிறோம். இதால் போய் அப்படியே மடுகந்தை என்று சொல்கிறது இதில் இந்த ஒரு 150 மீட்டரில் இருக்குது. அதால் திரும்பி அப்படியே நாங்கள் நேராக போகலாம். அதல்லது கோயில் குளத்தாலையும் போய் போகலாம். வவுனியாவிலேருந்து வர்றார்கள் ஒரு நிறைய பேருக்கு வவுனியாவில் இருக்கிறாங்களே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வெளியிடங்களில் இப்படி இந்த கோயில் இருக்குது அப்படின்றது தெரியாது. குறிப்பாக வந்து இந்த கிளைமேட்டில் போய்க்கில் வந்து அந்த சுற்றி இருக்கிற லொக்கேஷன் வந்து அவ்வளோதுக்கு நல்லா இருக்கும். அதுவும் ரோட் செட்டெல்லாம் எடுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து சொப்பன சுந்தரியில் வெளிக்கிடுவோம். இப்போ வெளிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே தாராளமாக காணமெட்டு தான் நான் சொல்லுவேன். அதில் முன்னுக்கே வந்து போலீஸாக்கள் நிற்கணும். இன்றைக்கு என்னதுக்காக இந்த இடத்துல வந்து போலீஸாக்கள் நிற்கிறோம் அப்படின்ட்டு தெரியல. வடிவாக பார்த்து கொண்டு வர நிற்கிறோம். ஆடுறா அவங்க காரெல்லாம் நிப்பாட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். மடுகந்த போலீஸாக தான் இருக்க வேணும். தங்களை வீட்டு எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி நிற்கிறோம். சரி, இதுதான் வந்து மடுகந்த சந்தி. இதுலேருந்து இப்போ வலது பக்கம் வவுனியாவிலேருந்து வரைக்கும் வலது பக்கம் திரும்ப போகிறோம். இதால் போனோம்னா நல்ல இயற்கையான இடங்களை பார்த்து கொண்டு போகலாம். அதனால தான் நாங்கள் இதால் விடுறது. போகிறது வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இப்போ போனாங்கள் இடையில் ஒரு பூங்கண்டை பார்த்து நான் உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பூங்கன். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, சுற்றி வர சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து இதில் பாருங்கள் அப்படியே மாலை கட்டின மாதிரியே வந்து ஒன்று இருக்குது. அதுவும் சிங்களாக்கள் இடத்துலாம் இருக்குது. ஒரு மட்டும் 1-2 பறிச்சுட்டு போகலாம். இது பேர் தெரிஞ்சால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கேயுமே பார்க்கல, அதான் யோசிச்சு கொண்டிருக்கேன். என்னண்டு வந்து நாளைக்கு பிறகு எங்களோட பறிச்சுட்டார். கடை நாளைக்கு பிறகு வர்றாரு எங்களுக்கு எங்களோட அந்த அம்மாண்ட வீடியோக்கு பிறகு. பின்னுக்கு பாருங்கள் இருக்கணும் டீம் தஸ்வின். சரி, நாங்கள் 4-5 பேர் போகிறோம். தங்கச்சி ஒரு ஆளும். இங்கே பாருங்க, பாட்டு படிச்சு விடுங்க. முறிஞ்சு விழுகிற மாதிரி கிடையாது. நாங்கள் போய்கொண்டு இருக்கிற இந்த ரோடு வந்து முற்றுமுழுதாக வந்து சிங்களாக்கள் இருக்கிற இடங்கள் தான். ஆனால் சிதம்பரம் அந்த இடத்துக்கு போய்க்கல வந்து ஃபுல்லாகவே தமிழாக்களாக மாறி இருக்கும். இடத்துண்டுக்கள் வந்து சிங்களாக்கள் ஃபுல்லாகவே. இதுவும் ஒரு அப்பக்கடை தான், பிரசித்தமான அப்பக்கடை. முடவிட்டையும் வயல் இருக்கா? கண்ணுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று வருது தானே. இதுதான் சிதம்பரபுரம். இதால் போய் தான் நாங்கள் அப்படியே கல்வாரி போகிறது வலது பக்கத்தால். நேராக போனோம்னா நாங்கள் அப்படியே முருகனூர் போய்கொண்டு இருக்கோம். முருகனூரில் அந்த கோயில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் தான். வேறு போட்டிருக்கணும். இந்த கோயிலடியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரும் போகுது. இல்லை நாங்கள் சந்தியடிக்கு வந்துட்டோம். இதில் போட்டிருக்கணும் பாருங்கள், ஈழத்து பழனி முருகன் ஆலயம் அப்படின்ட்டு நிறைய போட்டுகள் போட்டிருக்கணும். எதை பார்க்குறேன்னு தெரியல. இல்லை முன்னுக்கு இப்போ என்ட்ரன்ஸ் வந்து இது கிட்டடியில் தான் வந்து கட்டினவேல். இந்த ரோட்டும் அப்படி தான் போட்டவேல் கிட்டடியில். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுண்ட கீழ்ப்பகுதிக்கு வந்துட்டோம். இதில் நிறைய கோயில்கள் இருக்குது, நிர்வாக சபைகள் இருக்குது. ஆக்களும் நிற்கிறோம். நாங்கள் அப்படியே கீழ் பக்கத்தில் கொண்டு போய் காரை விட்டோம்டா. சரி, இடத்துல விடுறது தான் வந்து பாதுகாப்பாக இருக்கும். முன்னுக்கே விட்டாச்சு.
சரி, இதில் காரை விட்டுட்டு இப்போ இதில் இருந்து மேலே போகிறோம். இதில் பார்த்தீங்களாண்டா முன்னுக்கு இடது பக்கத்தில் வந்து பிள்ளையார் சிலை, வலது பக்கத்தில் வந்து உண்டியல் வச்சுருக்கணும். நோ ஷூஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி நித்திய பூசை நேரம் வந்து காலை 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அதே மாதிரி 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். விசேட தினங்களில் பூசை நேரத்தில் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட இங்கேருந்து அந்த படி தெரியுது பாருங்கள். அதுக்கு மேலேயும் வந்து நாங்கள் படியேறி போகணும். வேறு 3 தச்சு நாங்கள் சும்மா பிரித்து கொண்டு போகிறாங்க. என்ன ஏறவே இல்லை, என்ன கலைக்குதா? இதுதான் பார்க்கவே கலைக்குது. சரி கிதேஷ், என்ன தூக்கிட்டு போகிறீங்களா? ஐயோ, ஆர உங்களுக்கு நோவுதா கால்? சரி, இப்போ என்னட்டு பார்த்தீங்கன்னா இவர் பாவம் தானே, அதால் வந்து கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போக மாட்டேன். ஐயோ, என்ன பயமாக இருக்கா? நீ எங்களை தூக்கி கொண்டு நடந்து போவியோ? நில்லு இல்லை, எங்கே போகிறாய்? பா. ஐயோ ஐயோ, கவலை, நடந்து வா. கையதா மழை தூரத்து போல இருக்கு. அவர் இந்த சேர்களை பார்த்து வேக்கா எல்லாம் இருக்கா? கலைக்குது, நின்று தான் வரும். ஜாலியாக இருக்குது. வாங்க ஏறுங்க மக்களே, ஏறுங்க. ஒரு நாள் கொண்டு ஃபிட்னஸுக்கு ஏற்றலாம் போல இந்த கோயிலில். உலகில் அவர் பூசை செய்கிற ஐயா அப்படி ஏறி 2 நேரம். அப்பா எப்பயுமே எனர்ஜி மேன் டேஷன். கமான் ஏறு. பாட்டு படிச்சோண்டு வாங்க. பின்னுக்கு 2 பேர் பாட்டு படிச்சோண்டு வரினோம். நாங்கள் வேலை ஏறிட்டோம். அவர் பாவம் கஷ்டப்படுறாரு, அதில் தூக்கிட்டோம். நடக்க போகிறாரோ? ஆமாம். மூச்சு வந்து அதுக்கெல்லாம் நடக்கணும் ஆளுக்கு. நடந்து போகிறீங்களா? ஏறுங்க அப்படி. விழுந்தீங்களாண்டா சரி, பல்லுக்கல் உடஞ்சிடும். நான் பிடிக்கிறேம்மா. இந்தா சொல்லி வாய் மூடல விழுந்துட்டு நல்லவேளை கை பிடிச்சிருந்தாலும் ஒன்றும் நடக்காது. உன்னை வச்சு கொண்டு போகிறதான் கஷ்டமாக இருக்குண்ணே. என்ன செய்யுது பிள்ளைக்கு? இப்போ தெரியுதா ஃபிட்னஸில் விளங்க நிற்கிறீங்களேன்னு. தண்ணி கொண்டு வந்துருக்கலாம். மத்தியான டைமில் வரைக்கும் கட்டாயம் தண்ணி தேவை. இல்லாட்டி கஷ்டப்படுவீங்க. பாட்டு நல்லதை போட்டு சைவ பாட்டாக போட்டிருக்காங்க. சினிமா பாட்டு வருவீங்க? வருவேன். வாங்க வெல்கம். சரி, இதில் ஏறி வரைக்கிலே பார்த்தீங்கன்னா உங்களோட வலது பக்கத்தில் இருக்க பாருங்கள். இதான் வந்து அந்த புதையல் இருக்கிற மேலேன்னு சொல்லிடணும். அதில் தெரியுதோ? அப்படியே நடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மேலும் கமோன். இதில் இது பார்க்க சொர்க்கமே தெரியுது பின்னால். மெதுவாக போகணும். விழுந்துருவீங்க. அது இந்த நீ வேணும் மட்டும் விழுகிறா போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அம்மையாண்டு இப்போ அரைவாசி தூரத்துக்கு வந்துட்டோம். இதில் என்ன இருக்குது? இதில் அவ்வை பாட்டி முருகன் இந்த பழனி முருகன் கோயிலோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இதில் செய்து வச்சுருக்கணும். மேலே ஐயாக்கள் நிற்கணும் போல இருக்கேண்ணே. பாட்டெல்லாம் போய் கொண்டிருக்கு. அதோட இந்த இடத்துல இது பார்க்கல இந்த பின்பக்க வியூவை வந்து கட்டாயம் காட்டணும். அதில் தெரியுது பாருங்கள், அது வந்து கல்வாரி. அதுக்கு அங்கால தெரியுது அது ஈரட்டை. அங்கால அப்படியே குளங்கள், பாவக்குளம், எல்லா குளமும் வந்து தெரியும். ஏன்னா இதுக்கு மேலே தெம்பு இருக்கா? இப்படியே காட்டுங்க. இப்படி இருக்கு பாட்டி. இதை பாருங்க, இதில் நாங்கள் அப்படியே குத்தனை வகைறோம். இனி இங்கே கார்த்திகை பூ வந்து இப்போ இடையில பிடிங்கிட்டேன். கார்த்திகை மாதம் கார்த்திகை பூ. அரோஹரா முருகனுக்கு அரோஹரா. இதுக்கு எப்படின்னா ஒரு மலை ஒன்று ஏற்றுற ஐடியா இருக்குது. என்ன மாதிரி வாருங்களா? ஆள் முடிஞ்சிடும் போல இருக்கு. நின்று வருவீங்க, ஹார்ட் அட்டாக் நின்று போயிடும். படி கொஞ்சம் தான் இருக்குது. எல்லோரும் வருவாங்க. முருகனை பார்க்க போகிறதும் நல்ல விஷயம் தானே. கதாலி தான் கஷ்டப்படுறா, பிரச்சனை இல்லை. மேலே வந்துட்டோம். ஐயா நிற்கிறார், ஆக்கள் நிற்கிறார். முடியலை, ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு. இதில் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கே வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னாடா இதில் ஒரு சின்ன கோயில் ஒன்றை வச்சுருக்கணும். அது இப்போ தான் கிட்டடியில் தயாரிச்சிருக்கணும் போல இருக்குது. என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாட்டுக்களை நாங்கள் கதைக்கிறது எந்த விளங்குவோ தெரியலை. ஆனால் இந்த கோயிலை நான் தனியாக உங்களுக்கு பாட்டு ட்ரை பண்ணுறேன். இதில் ஆரம்பத்திலே வேலையில் பிள்ளைகள் வேண்டி தோட்டங்கள் வந்து கட்டியிருக்கணும். இதில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் கட்டியிருக்கணும். அதோட வந்து ஐயான்றதை விட பூசாரி ஒரு ஆள் வந்து பூசலுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கணும். இதில் இப்போ வந்து பூசை முடிஞ்சுதா இல்லை 4 மணிக்கு தான் போட்டிருந்தது, 4:30 ஆயிடுச்சு. இப்போ என்ன கட்ட மட்டும் தெரியல, போய் பார்ப்போம். சில சீட்டுகளை அடியார்கள் பண்ணி சீட்டுகளை வச்சு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும்.
தான் வந்து பூசைகள் எல்லாம் ஆரம்பமாக போகுது. உண்மையிலே நான் நிறைய தடவை வந்திருக்கிறேன். சாமியை பார்க்க கொடுத்து வச்சதில் இன்றைக்கு தான் வந்து கிடச்சிருக்கு முருகனை பார்க்குறதுக்கு. ஓகே சரி, இப்போ நாங்கள் பூசையில் முடிஞ்சது. கோயிலில் வரலாறுகள் கேட்டாங்கள், அதுக்கு ஒரு ஆள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். குறிப்பாக வந்து இதில் இருக்கிறதான் வந்து பழைய ஈழத்து பழனி முருகன் கோயில். இப்போ தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கணும். இது இவ்வளோ கல்லுக்கு மேலே கட்டியிருக்கேன். அதான் இவ்வளோ கல்லுக்கு மேலே, இவ்வளோ உயரத்துக்கு மேலே கட்டினது பெரிய விஷயம். உனக்கு இந்த கல்லுக்கு மேலே கட்டினதான் இதாக இருக்குன்னு. அப்படியே நாங்கள் இஞ்சால பக்கத்தில் போனோம்டா பார்த்தீங்களாண்டா இப்போ தான் வந்து ஒரு சிலை ஒன்றை கட்டி கொண்டிருக்கணும். இதில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து அதுக்கான கும்பாபிஷேகம் என்று சொல்கிறது என்ன நடக்கல. அப்படியே பாருங்கள் இந்த மேலே எப்படி இருக்குன்னு இந்த வியூ. அதே மாதிரி இப்படி அங்காள பக்கம் போனோம்னா இன்னும் ஒரு வியூவை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மலைக்கு போவோம். அந்த மலைக்கு ஐயோ ஏலாது ஆள் முடிஞ்சிடும். அங்காள பக்கம் போய் பார்ப்போம். அங்காள சூப்பராக இருக்கும். இதில் இருந்து இப்போ பாருங்கள் இஞ்சால பக்கத்தில் போய் இந்த வியூவை காட்டுறேன். அங்கே நீங்கள் வரைக்கிலேயே மற்ற சைட்டை சில வேலை பார்த்துருப்பீங்க. கல்லுகள் குத்துது ஆரம்பரமாக கவனம். ஆணிகள் ஏதாவது இருந்தாலும் இதான் பார்த்தீங்களாண்டா சில ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையை வந்து உருவாக போகுது. அப்படி அது சைட்டால் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கால ஃபுல்லாகவே மலைகளை தந்துருக்கு. இங்கே பாருங்கள் அப்படியே சுற்றி வர இருக்கிற இடம் எல்லாமே மலை. ஆனால் அது வந்து அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வரும். இது வந்து அனுராதபுரத்துக்கும் வவுனியாக்குமான போர்டர். இந்த போர்டர் அப்படியே நின்று இதில் நின்று அப்படியே பாருங்கள். மிகுந்தலையா இருக்கலாம், மிகுந்தலையாக இருக்கலாம், எனக்கு தெரியலை சரியா. ஆனால் அதில் தெரிகிறது மதவாச்சி போல் இருக்குது. அந்த அதில் தெரியுது பாருங்க, அதில் தெரிகிற மதவாச்சியாக இருக்கும். குறிப்பாக வந்து குளங்களை பார்க்கலாம். அதே மாதிரி எட்ட வீடுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துலேருந்து இப்போ ரோட் ஷாட் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ரவுண்ட் வியூவை பார்த்துருப்போம். இதில் இருந்து கீழே போய் கொண்டிருக்கோம். இந்த கோயிலின் வரலாறு வந்து ஒரு அண்ணா சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். குறிப்பாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது அந்த வள்ளி இருந்த இடம் அப்படின்னு சொன்னவே ஐயாக்கள். இதில் போய்களை வந்து எங்களை மாதிரியே ஒரு டீம் கடாலி மாதிரியே ஒரு ஆட்கள் வந்து கஷ்டப்பட்டு வெறினோம். கீழே இருக்கிற இந்த மண்டபத்தில் தான் வந்து அன்னதானங்கள் அதெல்லாம் நடைபெறும். 8ஆம் மாதம் தான் பூசை அப்படின்னு சொன்னவில்லைங்க சொல்கிறார். நாங்கள் அஜியை விட்டுட்டு போவோமா ஒரு மணிக்கூட கட்டி படுற பாடு. என்ன மணிக்கூடு மாமா தருவீங்களா? என்ன நேரம் பார்த்து சொல்லுங்க டப்பண்டு. சரியா டைம் பார்க்க தெரியாது. சத்தம் கேட்குதா? இப்போ பார்த்தீங்களாண்டா ஒரு ஆள் தூக்கிட்டு வர அப்படின்ட்டு இருக்கு. ஜாலியாக இருக்கா? காணு காய்காலட்டு போயிடும். இந்த விட்டா முன்பக்கத்தால் விழுகிற ரெண்டு மாதிரி தான் நடந்து வந்து கொண்டிருக்கானுவன். இவனை கூட்டி கொண்டு போகிறதான் கஷ்டமாக இருக்குது. கிதேஷ் என்ன ஒரு 15-20 படி தான் இறங்குறாங்க. நீ ஜாலியாக தாண்டா வர, நாங்கள் தாண்டா உன்னை கஷ்டப்படுறோம் தூக்கி முடியா தூக்குவோம்பா. இந்த வயசுல எல்லாம் நாங்கள் எப்படி இருந்திருப்போம் வீடுகள். இவங்க சுற்றி தெரியுறாங்க எங்களோட சேர்ந்து. மனசுக்கு வீட்டை கூட்டிட்டு வந்துட்டு
எங்கடி மெதுவா போற கவரை எடுத்துக்கொண்டு என்ன ஏலா கட்டத்தில் வர மாதிரி இருக்கு. கால் நடுங்கு. கால் நடுக்குதா? உண்மையில நல்லா தான் இவ்வளோ தூரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து கீழே வந்துட்டோம். இதுக்கு பிறகு ஒரு அண்ணா ஒரு வாரண்டவர் இந்த கோயிலை பற்றி சொல்கிறது. சின்ன அப்படி ஏறி வந்தது எப்படி இருக்கு? செமையாக இருக்கா? கால் நடுங்கல உனக்கு? ஜாலியாக இருக்கு. உனக்கு நடுங்குதா கால்? உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன செய்கிறீங்க? எப்படிங்க? ஐயா அவரால் தான் வந்திருக்கிறார். ஐயா சொல்லுங்கள், இந்த கோயிலில் வரலாறு எப்படி தோற்றம் பெற்றது? 1996ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது ஐயா. 96. 96 துவங்கி எல்லா இந்தியாவில் மேல் குடியேற்றம் தானே. 96 தான் முதல் குடியேற்றம். இந்த கோயில் ஒன்று மேலே பனியூர் கோயில் இருந்தது. அந்த கோயிலில் அவங்க காவலி எடுக்க போய் மறைச்சிட்டாங்க. அதுக்கு பாடு அதில் குறுக்கலாக இருந்த ஒருத்தர் வந்து மேலே கனவுல காமிச்சு தான் மேலே கொண்டு போய் கோயில் வச்சது. கோயில் வச்சு அப்படியே தொடர்ந்து சின்ன கோயிலாக இருந்து நடந்து கொண்டே வந்தது. அதிசயங்கள் பல நடந்திருக்கு. என்னென்னா இதுக்குள்ள 2-3 பொம்பளையாளுங்க விறகுக்கு போனவங்க. அவங்க போய் விறகெல்லாம் கட்டிட்டு கத்தி அங்கேயே விட்டுட்டு இடையில வந்துட்டாங்க. இடையில வந்து ஐயோ கத்தியை வச்சுட்டோம்னு விறகை கீழே இறக்கி வச்சுட்டு போகிற நேரம் ஒரு சின்ன ஆள் உலகத்தில் வெள்ளை உடுப்போட வந்து, அம்மா நீங்கள் கத்தியை வச்சுட்டு வந்துட்டீங்கன்னுட்டு கொடுத்துட்டு ஆள் மாறிடுச்சு. முருகன் அது அப்படியே இருந்து அப்படியே அது கொஞ்சம் பிரபலியமாகி கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்க வந்து அந்த நேரம் எல்லாம் முழு காடு. அப்போ இதுக்குள்ளே வர்றதுன்னா ஒற்றையடி பாதையில் தான் வரணும். இல்லை அப்புறம் நடந்து கொண்டு இருக்கையில் அப்படியே இப்படியே சனஞ்சனமாக சொல்ல. அதுக்கு ஒரு பாடு மேலே ஒரு திருவிழாவுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆள் வந்து திருவிழாவுக்கு வரும்போது அவர் மேலே ஏறி போய் நடுமலையில் இருந்துட்டார். நடுமலையில் நடக்க இயலாது. நடுமலையில் இருக்க அழுது கொண்டே இருந்துக்க. அவங்க சொந்தக்காரங்க வந்து மேலே போயிட்டாங்க. இவர் மட்டும் தனியாக இருந்திருக்கிறார். அழுது கொண்டு இருக்க வந்து ஒரு பொடியை நினச்சிக்க, என்ன ஆள் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் சொந்தக்காரங்களாம் மேலே போயிட்டாங்க தம்பி, நான் போக முடியலை, என்ன செய்யணும், வாங்க உங்களை நான் கொண்டு கூட்டி கொண்டு போயிட்டு மேலே அந்த முனைக்கு போனவரெல்லாம் மறைஞ்சிட்டார். வழிகாட்டியிருக்கு. அப்படியே சில அதிசயம் குழந்தை இல்லாத ஆட்கள் முருகனுக்கு நேர்த்தி வச்சு எனக்கு தெரிய நான் இந்த கோயில் 2002ஆம் ஆண்டு வந்து பாரம் எடுப்பேன். அதுலேருந்து குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் நான் பூசகராக இருந்தேன்னா என்கிட்ட வந்து நேர்த்தி வச்சு. நீங்கள் முதல் பூசாரியாக இருந்தேன். நான் 23 வருஷம் இந்த கோயிலுக்கு வந்து 23 வருஷம் நான் தான் பூசாரி. 15 வருஷம் ஒரு 5-7-8 வருஷம் தான் நான் இல்லை. அதுக்கு மேலே மேல்குடியேற்றம் ஐயா இங்கே இருந்து இதுக்கு இப்போ நாங்கள் இருக்கிற கீழே உள்ள மேல்குடியேற்றம். மேல்குடியேற்றம் சிதம்பரபுரம் சந்திரிகா அரசால் குடியேற்றப்பட்டது. ரைட்டு. எங்கேருந்து வந்த நீங்கள்? நாங்கள் வன்னியில் இருந்தோம். வன்னியிலிருந்து நாங்கள் வரும்போது மேல்குடியேற்றம் குடியேறாச்சு 96ஆம் ஆண்டு. இந்த 96 தான் இந்த கோயிலும் ஆரம்பித்தது. அதுக்கு ஒரு பாடு இது அப்படியே இருக்க சின்ன கோவிலாக இருந்தது. அப்போ எப்போயுமே இது ஒரு சின்ன கோயில். இது கோயில் சின்னதான். மேலேயும் ஒரு 3 அடி நீட்டம் 3 அடி அகலத்தில் தான் 3 அடி உயரத்தில் தான் இருந்தது. அப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் வளர்த்தவங்க. அப்போ அரசாங்கம் பிரதேச செயலாளர்களுக்கெல்லாம் கடிதம் கொடுத்து அவங்க மூலியமாக வந்து ஒரு பிரதேச செயலாளர் துளசாமி ஜானகின்ற ஒரு பொம்பல், அவளுக்கு இந்த ஒரு கை விளங்காது. அவள் வந்து ஒருத்தரையும் கூட்டிகிட்டு வராமல் ஒரு ஆள் பொம்பளை இன்னொரு பொம்பளையாலையும் கூட்டி கொண்டு வந்து மேலே போய் பார்த்து இந்த கோயில் மேலே சின்ன பக்கம் அந்த பக்கம் சின்ன கோவில் அது முகன் இந்த சரியான கிழக்கில் தானே அதை படி தான் இந்த பெருங்கோயில் கட்டினது. அவள் தன் சொந்த காசால் கட்டலை. எங்கேயும் ஆட்டையே கையேந்தி கொண்டு வந்த கோயிலை பெருசாங்கினேன்னா பெரிய அரசமரம் இருக்குது. அதாவது கோயில் திருவிழா இப்போ நடக்கிறது இங்கே ஆடி மாதம் கதிர்காமம் கொடியேற்றத்தில் கொடியேறும். அப்படி தான் மிந்தி நடந்து கொண்டு இருந்தவங்க 30 நாள் திருவிழான்னு. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ கோயில் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னா நாங்கள் 15 நாள் திருவிழாவாக கொண்டு வந்துட்டோம். இப்போ 10 நாள் நடக்குது. ஏன்னா பூசைக்கு ஆளுகள் இல்லை. ஒரு பூசைக்கு வருஷத்தில் எப்படியும் 1 லட்சம் ரூபாய்கிட்ட வந்து செலவினாங்க. அப்போ அதால் இப்போ 10 நாள் திருவிழா 10 நாள் திருவிழாவுக்கு ஆளுகள் இருக்காங்க, செய்கிறோம். ஆடி மாதம் அங்கே கதிர்காமம் கொடியேறி 5ஆவது நாள் இங்கே கொடியேற்றுவோம். அங்கே தீர்த்தத்தானே இங்கே தீர்த்தம். இப்போ கதிர்காமம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதால நாங்கள் இந்த பழைய முறையை கையாளுனாங்க. எப்போ வைக்கணும், எந்த நட்சத்திரத்தில் நாங்கள் தீர்த்தம் செய்யணும் அப்படிங்கிறத
நீங்களாவே முடிவெடுத்து நாங்களே முடிவெடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அது நெடுவை பார்க்கா கதிர்காமம் வந்து நாளுக்கு நாள் இப்போ அங்கே அந்நியர்களும் செய்கிறதுனால மாறி போக முடியும். இதை வந்து எங்கள் மதத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டு போகணும்னா நாங்கள் சரியாக நடத்துகிறதா தான் முன்னோக்கி கொண்டு போகணும். இப்போ அந்த நிலையில் தான் செய்து கொண்டுருக்கோம். என்னென்னா இங்கே இதை சுற்றி இருக்கிற சதங்கள் முழுக்க வறுமை கோட்டின் கீழ். அதாவது ஒருத்தர் வேலை போகணும்னா வவுனியாவை நோக்கி தான் போகணும். பொம்பளையால் போனாலும் சரி ஆம்பளையால் போனாலும் வவுனியாவை நோக்கி போகணும். இப்போ 15 கிலோமீட்டர். இப்போ அங்கே போய் வர்றதுனால கோயிலுக்கு சனங்கள் வர்றதுக்கு குறைவு, கிராமத்து சனங்கள் வர்றது குறைவு. இப்போ இன்னைக்கெல்லாம் தான் நடந்தது வெளி சனங்கள் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ இந்த வெளி சனங்கள் தான் கொஞ்சம் கூடுதலாக வந்து கொண்டிருக்கு. அது இன்னும் எதிர்காலத்தில் சிறப்பாக நடக்குங்கிறத. கையில் ஒரு புத்தகம் வச்சுருக்கிறீங்களா ஐயா? இளத்து பழனி முருகன். இது 1000 புத்தகம் அடிச்சு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? இது ஒரு புத்தகம் மட்டும் நான் கொண்டு போய் போட்ட வழக்கில் இருக்குது. இந்த வரலாறுகளை கேட்டதுனால தான் ஒரு காட்டுவோம். இதில் எல்லாம் வரலாறுகள் போட்டிருக்கணும். தைப்பூச திருவிழா நடக்கும், வைகாசி அபிஷேகம், பங்குனி உத்தரம், ஆடி பிறப்பு, மற்ற ஆடி அமாவாசை, கந்த சஷ்டி விரதம். கந்த சஷ்டி விரதம்லாம் பெரும் கஷ்டப்பட்டோம் ஐயா. 7 பேரை வச்சு தான் 3 வருஷம் செஞ்சோம். 3 வருஷமும் 7 பேரை வச்சு கொண்டு கதை செஞ்சு வாங்கி இப்போ 150 200 பேருக்கு வருகிறோம். அப்படி ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்குது. அற்புதம் மட்டும் இல்லையா, நிகழ்வுகளும் நாங்கள் எந்த முறையில் கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி தான் வளர்ச்சி. இப்போ சஷ்டி செய்யணும்னா சஷ்டி தீயை பிடிச்சி மாதம் செஞ்சோம்னா ஆளுகளுக்கு பழகிடும். அப்போ நாங்கள் அதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு செய்யும்போது சடங்கள் வராது. கார்த்திகை விளையாட்டுக்கு பெருசாக செய்வோம். கார்த்திகை விளையாட்டு செய்வீங்களா? சரி, பெருசாக செய்வோம். எல்லா இடம் விளக்கு கொளுத்தி மேலே அந்த சிவபெருமானுக்கு அங்கே இந்தியாவில் வச்சு உயரத்தில் இது பந்தம் கொளுத்துறது அதெல்லாம் செய்வீங்களா? அதெல்லாம் அந்த விஷயத்தை பார்ப்போம் கட்டாயம். சரி, ஓகே, சந்தோஷம். நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு பகிர்ந்து கொண்டீங்க. நிறைய பேருக்கு இது போய் சேரும். சரி, இப்பயும் நான் நாங்கள் மேலேன்னு சொன்னோன்னே நான் வந்து பல பேருக்கு போய் சேரணும். கட்டாயம். சரி, இப்போ நிறைய விஷயங்களை வந்து ஐயா சொல்லியிருப்பேன். நிறைய விஷயங்களை பற்றி இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. உங்கள் கார்த்திகை விளக்கீடு இங்கே செய்ய வேணும் அப்படின்றது ஒரு வியப்பாக இருக்குது. கட்டாயம் அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் இருந்து நாங்கள் வெளிக்கிடுவோம் எங்களுடைய அப்பக்கடை நோக்கி. சரி, ஓகே, இப்போ வெளிக்கிட்டோம். இதிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5-6 கிலோமீட்டர் போனோம்னாலே சரி. அண்ணாங்களெல்லாம் யூடியூப் சேனலில் பேரை கேட்டு பார்த்து கொண்டிருக்கணும். யாழ்ப்பாணத்தில் அராலியிலேருந்து வந்து செய்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். இதில் போய்க்குள்ள பார்த்திங்கன்னா இது வந்து கோமரசங்குளம் அப்படின்னு சொல்லுவினோம். இந்த இடத்துல வந்து ஒரு குளம் உண்டு. இங்கே பாருங்கள், இந்த சந்தி நல்ல மழை பெய்கிற காலத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இடத்து பக்கத்தில் இருக்கிற குளமெல்லாம் இப்போ கல்லுகளெல்லாம் அடித்து நல்லா செய்து கொண்டிருக்கணும் இந்த குளத்தை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கண்டா அண்ணா. ஓகே, அதே மாதிரி கோமரசங்குளம் முன்னுக்கு வந்து சேச்சும் இருக்குது. இதெல்லாம் கல்வாரி காலங்களில் வந்தோம்னா பிரசித்தமாக இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் பயங்கர ஆகலாக இருக்கும். நிறைய பேர் மன்னார்லேருந்து நடந்து வந்து இந்த கல்வாரிக்கு வரைக்கும் இந்த சேச்சுக்கெல்லாம் போயிட்டு தான் வருவேன். இந்த இடத்து பக்கத்தில் பாருங்கள், இதான் கோமரசங்குளம் சேச், பெரிய சேச் உண்டு. இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களோட வலது பக்கத்தில் பார்த்திங்களா கல்வாரிக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது. கல்வாரிக்குள்ளே போகணும். இப்போ போனோம்னா இருட்டுப்பட்டுரும். ஃபுல்லாகவே மரங்களால் சூழப்பட்டிருக்கிறால வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த எங்களோட வலது பக்கத்தில் இருக்குது. இதால் தான் போகிறது கல்வாரிக்கு. இதில் வேறு போட்டிருக்கேன் கல்வாரி திருத்தெல்லாம் பெரிய கோமரசங்குளம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கோமரசங்குளத்துக்கான ஸ்கூலும் வந்து இடது பக்கத்துலேயே இருக்குது. இங்கே ஏதோ ஒரு நடக்குது போல் சிவமாலை பூசையில் தான். இதுதான் கோமரசங்குளம் ஸ்கூல். இந்த இடங்களில் நீங்கள் இருந்திருப்பீங்கள். அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதால் போகிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து நாங்கள் வந்து இதில் ஒரு ஐயாண்ட வடக்கடை ஒன்று இருக்குது, அதில் சாப்பிடத்தான். சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஐயா சிம்பிளாக ஒரு கடை வச்சிருப்பார். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அது இருக்குது, வடை இருக்குது. கொஞ்சம் வரேன், இந்த 200 ரூபாய்க்கு வேண்டிட்டு போகிறோம். அது பழைய மாடல் கார். சரி, இதில் நாங்கள் வேண்டிட்டோம். ஐயா ஒரு ஆலயம் வந்து இதில் சந்திச்சினேன். ஐயா பேர் என்ன? எனக்கு பெல்டர் சும்மா அன்பா சொல்லுவாங்க. பெல்டர் சொல்லுவாங்க. நான் யாழ்ப்பாணம் பண்டதரிப்பு. இங்கே என்ன இருக்கிறீங்க? நான் வந்து இங்கே மனுஷின் இடம் இது மாடல் வளர்த்து கொண்டு அப்படியே சும்மா பார்த்து வெல்டிங் செய்து கொண்டு இருக்கேன். வெல்டிங் செய்து கொண்டு இருக்குங்க. ஐயா வந்து வந்தோடனே கார்கள் கேட்டார். நான் போய் யோசினா யாழ்ப்பாணம் தான் இருக்கணும்ட்டு சரியாக சொல்லிட்டேன். சரி, நாங்கள் வரேன். சரி, இதில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது. கொஞ்சம் வெள்ளெண்ணெய் போட்டிருக்குன்னா அதனால் நல்லா இருக்குது. வடையும் சாப்பிடுவோம். வடை இப்போ தான் போட்டுட்டு சொன்னது. சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் சும்மா டைம் பாஸுக்கு இஞ்சால வரைக்கும் வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்றோம். நாங்கள் இது ஒரு கிராமப்புறத்துக்குள்ளே இருக்கிற கடை. அதனால் வந்து பெருசாக ஆகல வர மாட்டோம். ஆனால் சூப்பராகவும் இருக்கும்.
கரெக்டாக நீங்கள் இதில் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வவுனியாவில் இருக்குதுங்களா. இப்போ இதுலேருந்து அப்பக்கடைக்கு வெளிக்கிடுவோம். குறிப்பாக வந்து நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க இதெல்லாம் ஒரு விஷயமாடான்னு. ஆனால் இதை கூடி செய்யலாத அளவுக்கு ஆட்கள் ஒரு கொஞ்சம் பிஸியாக தெரியுற ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. ஆனால் எனக்கு இதுதான் சந்தோஷம். ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவழிச்சாலும் அது சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியோட செலவழிக்கணும். ஏன்னா இந்த டைம்ன்றது வந்து எப்போயுமே கிடைக்காது. கட்டாயம் ஃபேமிலியோட செலவு பண்ணுங்கள். அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. கனகாலத்துக்கு அப்புறம் முதலெல்லாம் யூடியூப்பில் அடிக்கடி ஓடி வீடியோஸ் போடணும் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எங்களோட ஃபேமிலியோட கிடைக்கிற டைமில் வடிவாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் காசு பணம் எல்லாமே. இந்த போய்க்குள்ள வானத்தை பாருங்க எப்படி அந்த சூரியன் மறையதோட பார்க்க சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கோயில் குளம் ஹிண்டு காலேஜ் இல்லை பாருங்க. இப்படிலாம் ஹிண்டு காலேஜ் எல்லாமே நீல கலர்லாம் வச்சிருக்கிறோம். அது என்னதுக்கா அப்படின்ட்டு தெரியல. சரி, இப்போ நாங்கள் எங்களோட இடது பக்கத்தில் பார்க்குறது வந்து கோயில் குள சிவன் கோயில். இதுவும் வந்து பிரசித்தமான கோயில் இல்லை பாருங்க. இந்த வீடியோலாம் தனியாக போட்டிருப்போம். கரெக்டாக நீங்கள் பார்க்கலண்டா சர்ச் பண்ணி பாருங்கள். கோயிலுக்குள்ளே சிவன் கோயிலண்டா வரும். வவுனியா சிவன் கோயிலண்டா வரும். இப்போ கோயிலுக்குள்ளே சந்தைக்கு வந்துட்டோம். இதுலேருந்து இடது பக்கம் போனோம்னா நாங்கள் வவுனியா டவுனுக்கு திருப்பி நாங்கள் போய்க்குள்ளே போன ரோட்டால் போகிறோம். அதாவது ட்ரிங்கோ போகிற ரோட்டால் போகிறோம். அங்கே தான் நப்ப கடை இருக்குது. கிட்டத்தட்ட என்ன இடமெண்டா வெளிக்குளம் அப்படி வந்து சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் அப்போ கடைக்கு வந்துட்டோம். படத்தில் சைட்டாக காரை பார்க் பண்ணிக்கொள்ளும். வெள்ளனை வந்தது தான் கட்டிக்காரர் தானே இந்த கடைக்கு. சரி, இதில் பாருங்கள் முன்னுக்கே வந்து வில்லேஜ் ஹாப்பர் ஷாப் அப்படின்னு போட்டிருக்கணும். அதாவது கிராமத்து அப்ப கடை என்றதை போட்டிருக்கணும். இதில் முன்னுக்கே பாருங்கள் சிம்பிளான ஒரு செட்டப். இதுக்குள்ளே தான் வந்து அப்பம் போட்டுக்கணும். நான் இதில் சொன்னதே வந்து டெக்கரேஷன் எப்படி இருக்குமெண்டு இதைத்தான் எப்படி ஒரு சிம்பிளான ஒரு இதில் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கணும்ண்டு இதில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் லைட் எல்லாம் அப்படி போட்டிருக்கணும். அதே மாதிரி இதில் எல்லாம் கூர் முட்டியல் போட்டிருக்கணும். அதே மாதிரி அங்கே அதில் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதில் ஏற்கனவே ஆக்கள் வந்து நின்று சாப்பிடினோம். நாங்களும் ஆர்டர் சொல்லணும். இதில் எல்லா வகையான அப்பவும் இருக்குது. முட்டை அப்பம், பால் அப்பம், பிளெயின் அப்பம். நாங்கள் இன்றைக்கி மறக்கிறேன் அப்பம் வந்து ஆர்டர் சொல்லியாச்சு. இதில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். என்ன அப்பம் உங்களுக்கு? பாலப்பம். உங்களுக்கு பாலப்பம். இதேஸ் உங்களுக்கு பாலப்பம். எல்லாருக்கும் பாலப்பம் போடுவோம். சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா அப்போ வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இரவில் வந்தீங்கன்னா அதை விட லேட் ஆகும். ஏன்னா ஒரே ஒரு அக்கா தான் நீங்கள் வந்து போடுறதால இதில் வந்து நாங்கள் சொன்னது பாலப்பமும் நோமலப்பமும் அதே மாதிரி கிரேவி. இது வந்து அந்த சம்பல். இதுதான் அந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியோட வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பின்னால் சாப்பிட்டதுல வந்து சிங்கிளாக்கள். அதே மாதிரி இதில் பாருங்கள் இப்படி சின்ன சின்ன இதுகள் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறோம். எப்படி இருக்கு இது? நல்லா இருக்கு. சரி, இப்போ சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூவர் இருந்தாலும் இன்னொரு அப்போ கிடைக்கிறாங்க போகிறாங்க. அதே மாதிரி வராது. சுரசுரப்பாக இருக்கு மேடம். இவன் அம்மா வந்து இடையில நாங்கள் போன இடத்துல வந்து நான் அப்போ கடையில் சொல்லிட்டு போயிருப்பேன். அதில் சுடுவா சூப்பராக இருக்கும். அவையில் இப்போ பழைய தான் வேறு இங்கே வந்து திறந்துருக்கணும். கிரேவியோட சாப்பிடுவோம். பக்கத்தில் ஒரு புள்ளையை பார்க்க வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கொடுக்க போகிறேன். அவர் ஏற்கனவே சின்ன தொண்டு கொடுத்தாச்சு. நீ அவரே கொடுப்போங்க சாப்பிட்டுட்டு. அவருக்கு பிச்சு தான் கொடுக்கணும். சுடுவது கிதே சாப்பிடுங்க. எங்கே பார்க்குறீங்க? அங்கால அந்த கார் போகுது. அதில் என்ன சொன்னார்? கார் போகுது. அந்த வடிவான கார் இருக்குது. அதில் போனால் ஜோராக இருக்கும். அப்போ வேறு நீ சொப்பையில் ஏற்றக்கூடாது. சொப்பையில் ஏற்ற மாட்டேன் உங்களை. சரி, இதில் இவைகள்கிட்ட வந்து பாலப்பம்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. முட்டையப்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நோம்பலப்பம் நல்லா இருக்கும். குறிப்பாக வந்து மட்டக்கிழப்பை வந்து வாழ்க்கையில் மறைக்கலாது. அதுவும் அந்த அப்பம் பாலப்பம் வந்து சூப்பராக இருக்கும். இருந்தாலும் ஓரளவு ஓகே. ஆனால் இதை விடையும் யாழ்ப்பாணத்துல எல்லாம் நிறைய இதுகள் எல்லாம் இருக்குது. அந்த 5 கால் சந்தி ஏதோ ஒரு சந்தி எனக்கு தெரியல. அதுலேயும் வந்து சூப்பராக இருக்கும். சங்கர்போ கடைசியில் வீடியோ போட்டுருப்பார் அந்த இடத்துல. என்ன அப்பம் பண்ணாலும் இதில் தெரியுற அந்த கிரேவியோட சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது. சொல்லவே இல்லை. என்ன இங்கே வந்தால் உடம்பு கடி தாராளமாக இருக்கும். அதில் மட்டும் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லது. சரி, நாங்கள் ஒரேடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வரோம். சரி, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். பெருசாக சாப்பிடல. ஆனாலும் வந்து பில் வந்து 1080 ரூபா வந்திருக்கு. குறிப்பாக வந்து நாங்கள் மதவாச்சியில் இருக்கிற கடைக்கு போனால் அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். குறைவு காசு மட்டும் நிறைய சாப்பிடுவோம். 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அதான்
குறிப்பாக வந்து இங்கே டவுன் பகுதியோட சேர்ந்து செய்கிறதால வந்து கொஞ்சம் விலை கூட. அதே மாதிரி இரவில் பின்னுக்கு பாருங்கள் இப்படி இருக்குண்டு இப்படி ஒரு ஹட்டில் ஒரு சாப்பாடு கடை திறந்தாலோ இல்லை இப்படி ஒரு அப்பா கடை திறந்தாலோ சூப்பராக இருக்கும். காலப்போக்கில் பார்க்கலாம். நான் தான் என்று சொல்லுவேன். சரி, இது ஒரு சிம்பிளான விளக்காக இருந்திருக்கும். காலப்போக்கில் மழை என்றாலும் கொஞ்சம் வெளியில் போயிடலாம் இருக்குது. கட்டாயம் நாங்கள் வெளியில் போய் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறதுக்கும் அதை தயாராக இருக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். வீடியோ சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.